அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நம்ம இந்த பிறவியில் இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? இந்த பிறப்பு எதற்காக சாமி? இது இந்த பிறப்பில் லட்சியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வித லட்சியம் உண்டு. ஒரு மனிதன் என்ன செய்கிறா, இந்த உலகத்திலே நான் தான் பணக்காரனாகணுன்ற லட்சியம். இந்த ஊர்லேயே நான் தான் என்னை விட குடிகாரனே இருக்கக்கூடாதுன்ற லட்சியம். இந்த ஊர்லேயே என்ன மாதிரி திருடன் யாருமே இருக்கக்கூடாதுன்ற ஒரு லட்சியம். இந்த ஊர்லேயே என்ன மாதிரி படித்தவன் இருக்கக்கூடாதுன்ற ஒரு லட்சியம். இந்த ஊர்லேயே நான் தான் பெரிய அரசியல் லட்சியம். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு லட்சியங்கள்னு வச்சுன்னுக்கிறாங்க. ஆனால் மனித பிறவியினுடைய லட்சியம் என்னன்னா, எல்லா உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் மாதிரி நீ ஒரு உயிரினம் இல்லையா? ஆனால் உனக்கும் அந்த உயிரினத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, உனக்கு மட்டும்தான் பாசம், உனக்கு மட்டும்தான் பற்று, உனக்கு மட்டும்தான் ஆசை. மற்ற உயிரினங்களுக்கு கிடையாது. இந்த ஆசை, பாசம், பற்று இது எதுக்காகன்னா, இறைவனை பற்றத்துக்காக வந்த உடல் அமைப்பு இது. ஆனால் அதுதான் உன்னுடைய குறிக்கோள், அதுக்காக தான் வந்த. ஆனால் அதை மறந்துட்டு இந்த உலகத்துக்கு மேலே பற்ற வச்சுக்கின்னு குறிக்கோள்னு வாழ்ந்துன்னுக்கிறேன். நான் அரசியலில் பெரிய ஆள், நான் பணக்காரனில் பெரிய ஆள், நான் வியாபாரத்தில் பெரிய ஆள், நான் ரவுடிஸில் பெரிய ஆள், இப்படி அவன் ஒரு குறிக்கோள்னு வச்சா. இது எதுவுமே குறிக்கோள் கிடையாது. குறிக்கோள்ன்றது உன் பிறப்பு இறைவன் அடையத்துக்கு வந்த குறிக்கோள். ஆனால் அதை மறந்து நீ எதையோ செய்துன்னுக்கிற. இதெல்லாம் எவனுக்கும் ஒரு குறிக்கோள் கிடையாது. இப்போ அரசியல் கட்சி, ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு கொள்கை வகுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த அரசியல் கட்சி என்ன பண்ணும், அவன் கொள்கைப்படினா தனித்து தான் நிற்கணும். கூட்டணி சேர்ந்தா கொள்கை இருக்குதா? இல்லை இல்லை. அப்போ எந்த அரசியல் கட்சிக்கும் கொள்கை இல்லை. ஆனால் மேடை ஏறி கொள்கை கொள்கை கொள்கைன்னு பேசுவோம். அது மாதிரி இவன் குறிக்கோள் குறிக்கோள் குறிக்கோள், ஒரு குறிக்கோளும் கிடையாது இவங்ககிட்ட. இதான் சாமி வித்தியாசம். அதை எதுக்குன்னு கேட்கும்போது, இது இந்த மாக்கோளம் இது ஒரு ஜீவகாருண்யம்ப்பா. ஜீவகாருண்யம் எதுக்குன்னா, இந்த எறும்பு இது எல்லாமே சாப்பிட்றதுக்காக இந்த அரிசி மாவுல இதை கோலமா இட்டு இவங்களுக்கு ஒரு படையலா நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். இப்ப இருக்கிற காலத்துல இப்ப அந்த கோலம் எதுக்காக சாமி? இப்ப அது எப்பவுமே அந்த கோலம் அதுக்காக தான். அதுக்காக இப்பதான் அதை மாத்திக்கணும். அதான் சாமி, இப்பதான் அதோட நோக்கம் மாறி போச்சு. மாத்திரும். அதுக்காக புரியுதா? முன்ன கூட என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இட்லி சுடுற மாவு மாதிரிலாம் அச்சுன்னு வர மாட்டாங்க. அது ரவை ரவையாக தான் இருக்கும். ஏன் தான் அப்போதான் ஒரு எறும்பால் அந்த ரவையை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனால் இப்போ என்ன பண்ணுற, எதுக்கு கோலம் போகிறோன்னே தெரியாமல் நல்லா மைய மாவை இட்டு தோசை சுடுற மாதிரி அடிச்சிடறாங்க. அங்கே போட்டால் அதால் என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே கிடையாது. அப்போ போடுறவங்களுக்கு தெரியணும், நம்மளோட சம்பிரதாயம் சாஸ்திரம் எல்லாம் எதுக்காகனா, எதை செஞ்சாலும் உன்னோட நிற்கக்கூடாது. வீட்டில் ஒரே ஒரு ஆளுகிறான், பாவம் எப்படிலாம் வரும் பாருங்க. ஒரே ஒரு ஆள் வீட்டில் இருந்து அந்த வீட்டில் ஒரே ஒரு அடுப்பு எரிஞ்சு அந்த அடுப்பால் கிடைக்கக்கூடிய சாதத்தை அந்த ஒரே ஒரு ஜீவன் சாப்பிட்டால் அது மொத்தமும் பாவத்தில் போய் சேரும். அவர் தான் சம்பாதிக்கிறாரு, அவர் தான் சாப்பிட்றாரு. இதில் எங்கே சாமி பாவம் வந்ததுன்னா, தனக்காக ஒரு மனுஷன் அடுப்பை எரித்து அந்த சமையலை அந்த ஒரு மனுஷனே சாப்பிட்டா அது மொத்தமும் பாவத்தில் போய் சேரும். அவன் நரகத்தில் போய் சேருவான். அவன் எந்த பாவமும் செய்வானா, இந்த ஒரே ஒரு பாவத்தை செஞ்சாலே அவன் நரகத்தில் போய் செஞ்சிருவான். இது எவ்வளோ அநியாயமாகுது. ஆனால் இது ஒரு விதி, இதை எல்லா மகனும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன சாமி பண்ணோம்? உன் வீட்டில் அது பழைய சோறாக இருந்தாலும் அதை கொண்டு போய் இன்னொரு ஜீவனுக்கு போய் கட்டாயம் கொண்டு போய் சேர்த்துடணும். நீ தனிமரமாக நின்னா கூட நீ சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி உணவாவது இன்னொரு ஜீவன் சாப்பிடணும் கூட. இல்லை, அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நீ சாப்பிட்ணும். அப்போ மட்டும்தான் அந்த சாப்பாடு உனக்குள்ள ரசமாகவும் கந்தமாகவும் மாறி உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கொண்டு வந்து சேரும். இல்லைன்னா மொத்தமும் பாவத்தில் போய் சேரும். அப்போ எப்படி வச்சுக்கிறாம, நீ எதை செஞ்சாலும் அது இன்னொரு உயிருக்கு ஏதோ ஒரு வகையில் உபகாரமாக இருக்கணும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, நீ டெய்லி கோலம் போடுவ, அப்போ தான் மகாலட்சுமி வருவான்னு நினச்சிப்ப. சரி, மகாலட்சுமி வருதோ இல்லையோ தெரியாது, மகாலட்சுமி வருதோ இல்லை அவங்க அக்கா வராங்களோ தெரியாது, யாராவது போட்டோம். ஆனால் நீ போகக்கூடிய கோலமாவது யாரோ ஒரு உயிருக்கு
ஏதோ ஒரு ஜீவனுக்கு உருப்படியான வழியாக இருக்கட்டும் அப்படின்னு தான் ஒரு செயல்லையும் இதை செஞ்சுருக்காங்க. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம், அடிப்படையை மறந்துடுவோம், சம்பிரதாயத்தை பிடிச்சிப்போம். அது எப்படி தம்மா இருக்கும், நல்ல கரும்பை திரும்ப இதில் ஆட்டிட்டு சக்கையை நம்ம வச்சுக்கினேன் சாறு ஃபுல்லாக கீழே போகிற மாதிரி சம்பிரதாயத்தை பிடிச்சிக்கிறதுனால ஒரு பயனும் இல்லை. சாரை பிடிச்சிக்கணும். எந்த செயல் செஞ்சாலும் இதுக்கான காரண காரியத்தை தெரிஞ்சு செய்யும்போது மொத்த பலனும் நமக்கு வந்து சேரும். புரியுதுங்களா? கோலம் போடும்போது இந்த கோலம் எத்தனை ஜீவனுக்கு உயிராக இருக்க போது தெரியலையே அப்படின்னு அதை போட்டோம்னா அந்த கோலம் போட்டதோட அருமை நமக்கு வரும், அதோட பலன் நமக்கு வரும். அப்போ தான் லட்சுமி வருவா. அப்போ நம்ம கோலத்தை போடும்போது வீட்டுக்காரனை திட்டிக்கின்னு கடங்காரனை திட்டிக்கின்னு கோலம் போட்டோன்னு சொன்னால் லட்சுமி எங்கேருந்து வர்றது, பக்கத்து வீட்டு லட்சுமி தான் வருவா. என்ன அதான் அதேதான் அதுதான் காரண காரியம் தெரியுது கிடையாது. அதுதான் அடுத்த சாமி காமாட்சி அம்மா அதுக்கு இருக்குல்ல சாமி, அதோடைய அடித்தண்டு வந்து பாத்தீங்கன்னா தாமரைப்பூவுடைய வடிவம் கீழே அந்த முதுகு தண்டு மாதிரி வந்துட்டு நடுத்தண்டு அந்த இது இருக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா தாமரை மலர்ந்த மாதிரி 5 முகமா அது இருக்கு. நடுவுல வந்து ஒரு செங்குத்தான ஒரு இது வந்து கூசான இது இருக்கு. இப்போ இந்த 4 விஷயத்தையும் வந்து நம்ம உடல்ல வந்து எதனால சாமி சொல்றோம்? அதாவது ஊர்ல 1000 பூ இருக்குது. அதான் ஆனால் சாமின்னு ஒரு படம் இருக்குது, இல்லை வேற யாரும் சாமந்தியில் போய் சாமி உட்காராது. லட்சுமி தேவி சாமந்தியில் உட்காந்து பார்த்துருக்கீங்களா, இல்லை ரோஸில் உட்காந்து பார்த்துருக்கீங்களா? அவங்க எல்லாரும் உட்கார ஒரே பூ எதுனா தாமரை மட்டும்தான். அது என்ன சாமி அந்த தாமரைக்கு மட்டும்னா, தாமரை மட்டும்தான் சூரியன் வந்த உடனே மலர்ந்துடும், சூரியன் போன உடனே திரும்பி கூம்பிடும். தாமரைக்கு மட்டும்தான். அப்போது அறிவுள்ள ஒருத்தன் எப்படி இருப்பான்னா, சூரியனை பார்த்தே மலரக்கூடிய தாமரை மாதிரி ஒரு குரு வந்த உடனே இவனோட மனசு மலர்ந்துடும். அப்போ அந்த மனம் மலர்ந்த உடனே குருவானவர் எங்கே போய் உட்காருவார்னா வேற எங்கேயும் போக மாட்டார், அவன் மனம் என்ற அதில் போய் உட்காந்துருவார். புரியுதா? அப்போ அறிவுக்கு அடிப்படை பொருள் எதையாவது ஒன்று காட்ட முடியும்னு சொன்னால் அது தாமரை தான் காட்டுவாங்க. ஏன்னா தாமரை ஒன்று தான் 6 அடி தண்ணி இருந்தாலும் தண்ணிக்கு மேலே தான் இருக்கும், 6 அடி தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணிக்கு மேலே தான் இருக்கும். அப்போ ஞானம் எப்படி இருக்கணும், இது எல்லாத்துலேயும் ஒட்டாமல் மேலே இருக்கும். உன் அறிவு கொஞ்சமாக இருக்கும்போதும் ஞானம் மேலே தான் இருக்கும். 6 அடியில் அறிவு வந்தாலும் அதுக்கு மேலே தான் ஞானம் இருக்கும். ஒரு நாளும் ஞானத்துக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு நாளும் தாமரையை இந்த தண்ணி போய் மூடவும் முடியாது. ஒரு நாளும் அறிவை ஞானத்தை தாண்டி போகவே முடியாது. அறிவு பக்குவம் அடைஞ்சால் தாமரை மாறி ஞானமாகும். அறிவு பக்குவம் அடையாத போனால் அஞ்ஞானமாகி குட்டையாக மாறி நின்றுடும், சேரா மாறி போயிடும். அப்போ ஞானத்தோட அடையாளம் ஒரு வடிவம் எதுன்னு சொன்னால் தாமரை மலர். அதனால தான் எல்லா தெய்வமும் தாமரைக்கு மேலே தான் இருக்கும். நமக்கு மேலேயும் ஒரு தாமரை இருக்குது, அந்த தாமரைக்கு 1008 எதிர் இருக்குது. இறைவனே அந்த தாமரைக்கு மேலே தான் உட்காந்துக்கிறான். நமக்கு அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. 6 ஆதாரம் உடலுக்குள்ளே இருக்குது, அதுக்கப்புறமா ஒருத்தன் உட்காந்துக்கிறான். அப்போது உடலுக்குள்ளேயே வராமல் ஒருத்தன் ஓரமாக உட்காந்துக்கிறான். நான் உனக்குள்ளே வந்தா நீ என்ன பண்ணுறியோ அதெல்லாம் எனக்கும் ஷேர் கொடுத்துருவேன் அப்படின்னு நமக்குள்ளே ஒட்டாமலே ஒருத்தன் மேலே உட்காந்துக்கிறான். அப்போ எனக்கு சாமர்த்தியம் தான் என்ன பண்ணணும், இந்த 6 கலையும் ஒன்று சேர்க்கணும். 6 ஆதாரத்தையும் ஒன்று சேர்த்தால் மட்டும்தான் 7ஆவதான இந்த சகச தளத்துக்கு நான் போய் சேர முடியும். இல்லைன்னு சொன்னால் நான் போய் அங்கே சேரவே முடியாது. அப்போது நீ காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி, குத்து விளக்காக இருந்தாலும் சரி, எல்லா விஷயமும் எங்கே போயிடுச்சுன்னா அறிவுன்ற ஒரு பொருளை அடையாளம் காட்டுறதுக்காக மட்டுமே, வேற எதுக்கும் இல்லை சாமி. சரிங்க சார். ஒரு மனிதன் வந்து எப்போ சாமி அழிவில்லாத நரகம் அடைகிறான்? அழிவில்லாத நரகமா? நரகனாலே அழிவு தான். அது என்ன அழிவில்லாத நரகம்? இது ஒருத்தர் சொல்லுவாங்கள்ல, இவன் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறான், இவன்லாம் நரகத்துக்கு தான் போவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. அப்போ வந்து அழிவில்லாத நரகம் அப்படின்னு ஒன்று இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சாமி. நரகம்னாலே என்ன அப்படின்னு சொன்னேன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், வாழ்க்கையில் பண்ணக்கூடாத தவறுகள்லாம் பண்ணிட்டேன், எனக்கு திருத்த நேரம் இல்லை. ஏன்னா என்கிட்ட வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, எனக்கு திருந்த டைமே இல்லை. நான் சாவர வரைக்கும் தவறுகளே பண்ணின்னுக்கிறேன். ஏன்னா திருத்தத்துக்கான வாய்ப்பே இறைவன் எனக்கு கொடுக்கவே இல்லை. அப்போ தவறுகளே பண்ணின்னு இருந்தேனே, இந்த தவறுக்கான தண்டனையை நான் எப்போ அனுபவிப்பேன்? செத்து போயிட்டேன்.
சாவர வரைக்கும் தப்பே பண்ணியிருந்தேன், ஒரு நாள் நான் செத்தம் போயிட்டேன், அந்த தண்டனையை நான் அனுபவிக்கவே இல்லை. இப்போ நான் தண்டனையை அனுபவிக்கணும். அப்போ என்ன பண்ணுவான் இறைவன்? எல்லாரும் சொல்லுவாங்க, செத்து போனால் அவங்க தவறுகளெல்லாம் திருத்திட்டு இவங்க எப்போ பரிசுத்தமாக வராங்களோ அப்போ திரும்பவும் இன்னொரு உடம்பு கொடுக்குறோன்னுவான். அப்போ உடம்பு எடுத்து வந்தவங்க எல்லாம் பரிசுத்தமானவங்க தான் அவங்க கணக்கு. எல்லா மதமும் அப்படி தான் சொல்லுது. செத்து போகிறான், செத்து போன ஆன்மாக்கள் சுத்தமாக இல்லை, அதனால் வேற ஒரு ரூமில் போட்டு அவங்கள குளிப்பாட்டி சுத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் பிறவியை கொடுக்குறேன் அப்படின்றான். அப்போது வரவங்க எல்லாரும் புனிதமான ஆத்மாக்களாக தானே இருக்கும். வரவங்க எல்லாரும் புனிதமான ஆத்மாக்களாக இருந்தால் இங்கே எதுக்கு வந்து கஷ்டப்படணும்? 10 பேர் சுகமாக இருக்கிறான், 10,000 பேர் கஷ்டப்படுறான். புனிதமான ஆத்மாக்கள் எதுக்காக துன்பப்படணும்? அப்போ துன்பப்படுறான்னா அவன் புனிதமான ஆத்மாக்கள் இல்லைன்றதுன்னு அர்த்தம். அப்போ சொல்லு ஒன்றுமாவும் இங்கே நடைமுறையில் வேற ஒன்றாவும் இருக்குது. அதனால நம்ம மதம் தெளிவாகவே சொல்லுது, நம்ம வேதங்கள் தெளிவாகவே சொல்லுது, வாழுங்காலத்தில் நீ தண்டனை அனுபவிக்காமல் அதை முடிக்காமல் போனால் உனக்கு நரகம் இருக்குதுப்பா. அந்த நரகத்தில் இந்த உடம்பை கொடுத்துட மாட்டான், வேற ஒரு உடம்பை கொடுப்பான். இந்த உடம்பு என்ன உடம்பு சாமின்னா அப்படின்னா இது பூத பிரேதம் அப்படின்னா, இது பூத உடல்ன்ட்டான். என்ன பூத உடல்? பஞ்சபூதத்தினால ஆன உடல், அதனால இது பூத உடல். இங்கே பஞ்சபூதங்களும் சேர்ந்து தான் இந்த உலகத்தை நிர்மாணிச்சுக்குது. இங்கே வாழணும்னா இந்த உடம்பு வேணும். அப்போ இங்கே விட்டுட்டு நீ போயிடுற, அப்போ இந்த உடம்பு வேற ஒரு உலகத்துக்கு செட் ஆகாது, இந்த உடம்பு இங்கேயே போயிடும். வேற ஒரு உடம்பு கொடுப்பான், அந்த உடம்பு எப்படி தான் இருக்கும்? ரத்த தானம் பண்ணிக்கிறியா? கையில் ஒரு பால் ஒன்று கொடுத்தாங்களா? அந்த பால் எப்படி அமுங்குனா சுருங்குமோ, கையை விட்டா விரியுமோ, அதை போல் ஒரு உடம்பை கொடுப்பான். அந்த உடம்பை என்ன பண்ணுவான்? எடுத்துன்னு போய் எண்ணெய் கோப்பையில் போய் தள்ளுவான். எண்ணெய் கோப்பையில் தள்ளினா என்ன ஆகும்? சிக்கன் இது மாதிரி ஆகிடும். திரும்ப அதை வெளியே தூக்கி போட்டோடனே திரும்ப சகஜ நிலைமைக்கு வரும். அப்போ உள்ளே போகும்போது வேதனையில் வாடும், திரும்பி வெளியே வந்தோடனே திரும்ப சகஜ நிலைமைக்கு வரும். தலையை வெட்டுவான், கையை வெட்டுவான், திரும்ப போகும் வேதனையில் துடிப்ப, திரும்பவும் அது வந்து ஒன்று சேரும். அப்போ இதை போல் ஒரு உடம்பை நரகம்ன்ற ஒரு பிரிவை போட்டுட்டு இப்படி ஒரு உடம்பை கொடுப்பான். நீ செஞ்ச தவறுகளை எண்ணி 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 வாடணும், வருத்தப்படணும், இது போதும்பா என்னை விட்டுடுப்பா நீ கதறணும். அதுக்காக ஏற்பட்டது தான். ஆனால் இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. நீ இன்னொரு விஷயம் ஒன்று தெளிவாக இருக்குது, தேவர்கள் ஒரு தவறுகள் பண்ணிடுறாங்க, இந்திரன் ஒரு தவறை பண்ணிடுறான், பார்வதி தேவி ஒரு தவறை பண்ணிடுறான். இவங்க எல்லாம் வந்து இந்த தவறுகளை நரகத்தில் போய் அனுபவிச்சாங்களா, இல்லை இந்த பூமியில் வந்து ஒரு பிறவி எடுத்து அனுபவித்து முடித்தாங்களா? அப்போ நரகம்லாம் அவங்களுக்கு இல்லை, அப்போ நமக்கும் நரகம் இல்லை, தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அப்போ நாமளும் நாம் செஞ்சக்கூடிய தவறுகளை திருத்தணும்னா ஒரே இடம் இதே பூமி தான். அப்போ சொர்க்கமும் நரகமும் இங்கே தான், வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லை, இதே தான். புரியுதுங்களா? வேற மார்க்கமே இல்லை சாமி. தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை யாருக்கும் கொடுக்கல, ஒரே டிபார்ட்மெண்ட்டு தான், இங்கே தான் சாமி. ஐயாவுடைய பாதையில வந்து ஐயாவுடைய பாடத்தை வாங்கி ஒரு சீடன் வந்து இப்போ நான் முதல் பாடம் வாங்கியிருக்கேன் சாமி. முதல் பாடம் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஐயாவுடைய பாடத்தை வாங்கி ஒரு சீடன் வந்து எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து இந்த பாடம் வாங்கினதுக்கு அப்புறம் கடைபிடிக்கணும், இந்த பாடம் வாங்கினதால நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்துக்கிட்டு வரணும், இந்த ஒரு புனிதமான பாடத்தை நம்ம வந்து ஐயாவுடைய பெருமையை எப்படி கட்டி காப்பாற்றணும் ஒரு சீடன். நாம் எதையும் காப்பாற்ற வேணாம். இல்லை ஐயா கேட்டனா ஒன்றே ஒன்று தான் சொல்லுவார், ஒழுங்காக போய் பாடத்தை பண்ணணும். பாடத்தை எதை கேட்டாலும் பாடம் பண்ணினாரு. அந்த பாடம் நம்மளை என்ன தான் பண்ணுது? கரெக்டான வழியில். ஒரு செக்கு மாடுக்கு முன்னாடி ஒரே ஒரு தீனியை வச்சுருவான், அது ஒரு நாளாக அந்த செக்கு மாடு அந்த தீனியை சாப்பிடவே முடியாது. ஆனால் அதை பார்த்துக்கிட்டே போய் அதை சாப்பிட்ணும் போய் 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 எல்லா வேலையும் செஞ்சுன்னே இருக்கும். புரியுதா? அந்த செக்கு மாடு மாதிரி இந்த மனம் ஒரு புள்ளியில் நிற்கணும். அந்த ஒரு புள்ளியில் நிற்கணும்னா நீ தொடர்ந்து பாடம் பண்ணணும். எப்போ மனமானது ஒரே தொழிலை செய்ய ஆரம்பிக்குதோ அப்போது பல சிந்தனைகள் அங்கே ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பல சிந்தனைகள் எந்த மனசில் எழும்பலையோ அந்த மனம் அமைதியாகிடும். கடலோட ஓரத்தில் தான் அலை இருக்கும், கடலோட நடுவில் அலை கம்மியாக இருக்கிற மாதிரி மனம் குதிக்க 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 இங்கே
சிந்தனைகள் சிதறும். சிந்தனைகள் சிதற சிதற செயல்கள்லாம் தப்பாக போகும். செயல் தப்பாக போக 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 நமக்கு கர்மா வந்து சேரும். அப்போது நீ ஒரே வேலையை ஒரே சிந்தனையோடு செய்ய 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 மனமானது விரிஞ்சி இருந்த மனசு ஒரு புள்ளியில் வந்து சேர்ந்துடும். இந்த மனசு ஒரு புள்ளியில் வந்து சேர்ந்தால் நீ செய்யக்கூடியது எல்லாமே தெளிவாக இருக்கும். அங்கே தவறுகள் நடக்க வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ யார் தவறுகள் பண்ணுவான்னா, குருவை விட்டு விலகி போனாலும் தவறு நடக்கும், பாடங்களை விட்டு விலகி போனாலும் தவறுகள் நடக்கும். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? அந்த செக்கு மாடு மாதிரி அந்த பாடங்கள் சொன்ன அந்த எல்லைக்குள்ளவே இருந்து நம்மளோட பாடங்களை செய்ய 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 ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் நடக்கும். ஒரு மாடு போய் எண்ணெயை ஆட்டணும்னு போய் ஆட்டுச்சுன்னா அங்கே எண்ணெய் வராது. அந்த மாட்டோட வேலை என்னன்னா, இந்த தீனியை நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தீனியை சாப்பிடணுன்ற நோக்கத்தோடே போனால் என்ன வேலை என்ன நடக்கும்? தவிடு வேலை தவிடு வரும், எல்லாமே சராசரி நடக்கும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். அப்போ அந்த ஒரு செயலை மறந்தால் மற்ற எல்லாமே தவறுகளாக போய் முடிஞ்சிடும்ன்றதுனால தான் ஐயா என்ன பண்ணுவார், பாடம் வாங்கினா பாடத்தை கரெக்டாக பண்ணு, உனக்கு எது சரி எது தப்புன்றத நான் சொல்ல வேணாம், அந்த பாடமே உனக்கு காட்டி கொடுத்துரும். அப்போ நீ ஒழுக்கன்ற ஒரு விஷயத்துல இருந்து தவறியே போக மாட்டேன். இப்போ நம்ம கூட்டத்தில் இருக்கிறோம், நாமெல்லாம் ஒரு ஒழுக்கமாக இருக்கிறோம். ஏன்னா 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்கன்னு ஒரு பயத்தில் ஒரு கட்டுக்கோப்பாக இருப்போம். நான் வீட்டில் போய் தனியாக தான் இருப்பேன். அங்கே யார் எனக்கு வழி நடத்துறது? உன் மனம் தானே உன்னை வழி நடத்தணும். அப்போ அந்த மனசை உன் வழி நடத்துகிற அளவுக்கு அது சக்தி வேணும்னா பாடத்தை ஒழுங்காக பண்ணால் நீ தனியாக இருக்கும்போதும் தவறுகள் பண்ண வாய்ப்பே இல்லை. அங்கேயே நீ ஒழுக்கமாக இருப்ப. அப்போ ஒழுக்கன்றது வேணும்னா பாடம் பண்ணுறது அவசியம். இதை பண்ணால் மற்றதெல்லாம் தானாக நடக்கும். இதை பண்ணாமல் கதைகள் மட்டுமே பேசின்னு போனால் எல்லா தவறுகளும் தானாக நடக்கும். புரியுதுங்களா? அதை பண்ண வேண்டாம். சரிங்க சாமி. நல்ல சாமி. ஆத்மா வணக்கம்.